மனித விலங்கு மோதல் நடக்கும்போது மக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. அங்கே வந்து அரசு விலை கொடுக்குறாங்க அந்த வாரிசுகளுக்கு. அதே போல இதே கூடலூர்ல வந்து அந்த மக்களுக்கு வந்து தரமாட்டாங்க. அவங்கதான் சொல்றாங்க, நீங்க ஏன் புளி அடிச்சு பாம்பு அடிச்சு சாகுறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாங்க, உங்களுக்கு குழந்தைகள் அவங்களே படிக்க வைப்பாங்க, 10 லட்சம் கொடுப்பாங்க. நீங்க கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. கள்ளக்குறிச்சியில அப்படித்தானே அறிவிச்சாங்க, பாத்தீங்களா? குழந்தைகளை நாங்களே படிக்கிறோம். ஏன்னா அவங்க தேச விடுதலைக்கு போராடி சத்தவங்க. புரியுது இல்ல? ராஜா கூட வந்து என்னோட சொந்த நிதியில வந்து 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு அந்த வனவிலங்கு தாக்கப்பட்டவங்களுக்கு. ஆமா, சரி, அதை விடுவோம். 2026 தேர்தல் எப்பவும் போலயா நடக்கும். ஓட்டு பெட்டி வச்சிருப்பாங்க, நம்ம போய் போட காசு கொடுப்பாங்க. இல்ல அது இல்ல தம்பி, அவரு நான் தனியா நிக்கிறேன். நாங்க தனியா போட்டி போடுறோம், எப்பவும் போல தனிச்சு போட்டி போடுறோம். அது அவரு தனிச்சு போட்டி போடுறாரா என்ன செய்யறாரா அவர் தம்பி தான் முடிவு எடுக்கணும். நான் அதுல கருத்து சொல்ல முடியாதுல்ல, கருத்து சொல்ல முடியாது. நாங்க தனியா போட்டி போடுறோம், இது நாங்க முடிவு எடுக்கிறோம். இது எங்க கட்சி. அதான் நான் சொல்லிட்டேனே, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்து கொடுத்ததை தான் நீங்க பார்க்கணும். அது அங்க போகல இங்க வரல அப்படின்னு. நான் தான் போயிடுவேன், நான் போய் நின்றுருக்கேன். பல இங்கேயே ஊட்டியில நிலச்சரிவு இதெல்லாம் வரும்போது நான் 1 வாரம் தங்கி இருந்து வேலை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கேரளாவில் பாதிக்கப்பட்டதுக்கு நான் போய் வேலை செஞ்சேன். அங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை கைது பண்ணி கொண்டு காவல் நிலையத்தில் வச்சாங்க. காரணம் எங்க கொடி யாரோ சொல்லியிருக்கா நாங்க LTT. அப்ப அந்த மாதிரி நாங்க வேலை செய்வோம். அவர் தம்பியால அப்படி வேலை செய்ய முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களை அவர் பார்க்க போனா, அவரை பார்க்க பல ஆயிரம் மக்கள் கூடிட்டாங்கன்னா அந்த இடம் நெருக்கடி ஆயிரும். அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். உதவணுங்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தை நீங்க எந்த வழியில செஞ்சாலும் பாராட்டணும். அது போய் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அவர் போகல, ஏன் அவர் வரல அப்படின்னு. நான் ஒண்ணு கேட்கிறேன், தூத்துக்குடியில நாங்க செத்து மிதந்தோம்ல, பிரதமர் வந்து பார்க்கல, முதல்வர் கூட தான் போய் அந்த இடத்த பார்க்கல. ஏதாவது சொல்றீங்களா? அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? அப்புறம் ஓகி புயல்ல நான் கன்னியாகுமரியில நாங்க நிறைய பேர் செத்து மிதந்தோம், யாரும் வரல, பிரதமர் வந்து பார்க்கல. அதுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை கூட எங்களுக்கு, நாங்க செத்த போது இது பெரும் பேரிடர், பெருந்துயரம், இந்த துயரத்தில் நான் பங்கேற்கிறேன், விரைவில் மீண்டு வர நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு ஒரு சுட்டு செய்தி கூட போடலையே. அதையெல்லாம் கேட்காதது இவர் விஜய் தம்பி போய் அவர் நேர போய் கொடுக்கலங்கிறது ஒரு குறையா பேசிட்டு கொடுக்கணும்னு என்ன இருக்குல்ல. இதை பாருங்க, 27ஆம் தேதி நவம்பர் அந்த மாசத்துல 27ஆம் தேதி தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள். ஒரு நாள் கொண்டாடிட்டு விட வேண்டியதானே? வெள்ளத்துல செத்து கள்ளக்குறிச்சி, ஒரு திருவண்ணாமலை, திண்டிவனம், கடலூர் எல்லாம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தினம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அந்த செய்தி வரும்போது மக்கள் மனநிலை என்னவா இருக்கும்? அதை நீங்க அதை தான் நீங்க பேசணும். அதை யாருமே பேசலையே. நீங்க நாங்க போவோம், நான் போவேன். இன்னைக்கு நான் திட்டமிட்ட வழி இல்லை, போயிட்டு நாளைக்கு போயிட்டு நான் போவேன். போய் மக்களை போய் பார்ப்பேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம். வேற